9 முதல் 13 முடிய. ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார்.
மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. நின்றவனமாகவே என் உயிரே ஆண்டவரை போற்று என்ற 103வது சங்கீதத்தை பாடலாம். என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. வாழ்நாள் எல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்துகிறார். வாழ்நாள் எல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்துகிறார். என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. உலகில் உள்ள அனைத்தையும் படைத்து எல்லாம் நல்லதென கண்ட எங்கள் நல்ல கடவுளே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உலகில் உள்ள அனைத்தையும் படைத்து என்று சொல்லும் பொழுது எங்களையும் நீர் நினைத்திருந்தீர், நினைத்து எங்களையும் படைத்தீர். எங்களையும் படைத்து நாங்களும் உம்முடைய கண்களிலே நல்லதென பட்டதாக சொல்லுகின்றீர். நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. நல்லவைகளாகவே நீர் கண்ட ஒவ்வொன்றும் இன்று இருக்கின்ற நிலை அறிந்து மனம் வருந்தி உமது பாதத்தில் வருகின்றோம் ஆண்டவரே. அடியார்களை மன்னியும் ஆசீர்வதியும்.
வர இருக்கிற நாட்களிலே உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்வில் நிறைவேற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இப்பொழுது கூட நாங்கள் தியானிக்க இருக்கும் இந்த நல்ல நேரத்திலே அடியனை முழுமையாக மூடி மறைத்து நீரே வெளிப்பட்டு உங்களுடைய சத்தியத்தை வெளிப்படுத்துமாறு எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து மூலமாய் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வருவோம். எல்லாம் வல்ல கடவுளால் படைக்கப்பட்டு அவருடைய கண்களிலே மிகவும் நன்றாக இருக்கின்றது என்று காணப்பட்ட சகோதர சகோதரிகள், இந்த அருமையான நாளிலே நாம் சிந்திக்க என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற செம்பொருள் படைப்பின் நற்குணங்கள், படைப்பின் நல்ல தன்மைகள், the goodness of creation. இந்த நாளில் இருந்து 9வது வாரத்தில் வர இருக்கிறது. 9வது வாரத்திலே நாம் ஈஸ்டர் திருவிழாவை கொண்டாட இருக்கிறோம். அதற்கு முன்பாக ஈஸ்டர் திருவிழாவிற்கு முன்பாக வருகின்ற 9வது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகின்றோம். இந்த நல்ல நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற செம்பொருள் படைப்பின் நல்ல தன்மைகள், நற்குணங்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் இன்று வாசியை கேட்ட முதல் வேத பாடத்திலே ஆண்டவர் படைத்தவைகள் எல்லாவற்றையும் நல்லதென கண்டார். படைத்தவைகள் எல்லாவற்றையும் நல்லதென கண்டார் என்பதை பார்க்கின்றோம். படைத்தவைகளிலே ஒன்று கூட என்ன சொல்ல முடியும், எல்லாத்தையுமே மிகவும் நன்றாக படைத்தார், மிகவும் நன்றாக இருக்கின்றது என்பதை கடவுள் கண்டார். ஒவ்வொன்றாக அவர் படைக்க ஆரம்பித்த நேரத்தில், 1ஆம் அதிகாரத்திலே அவர் படைக்க நினைத்த நேரத்திலிருந்து, படைக்க ஆரம்பித்த நேரத்திலிருந்து 6 முறை படைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாவற்றையும் பார்த்து, படைப்பை பார்த்து கடவுள் நல்லது என்று கண்டார். இன்று நாம் வாசியை கேட்ட வேத பாடத்தில் கால்நடைகள், ஊர்வன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவ்வவற்றின் இனத்தின்படி நிலம் தோற்றுவிப்பதாக என்றார். கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தின் ஊர்வன யாவற்றையும் அவற்றின் இனத்தின்படி உருவாக்கினார். அவைகள் எல்லாவற்றையும் நல்லது என கண்டார். அதே போன்று அப்பொழுது கடவுள் மானிடரை தம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகம் முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்று படைக்கின்றார், மனிதனை படைக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த படைப்பின் நிகழ்வை பற்றி நாம் சிந்தித்தோம் என்றால், கடைசியாக படைக்கப்படுகின்றவன் மனிதன். மனித இனத்தை கடவுள் படைப்பு அனைத்திலும் இருந்து கடைசியாக படைக்கின்றார். முதலிலே எல்லாமே வெறுமையாக இருக்கின்றது, வெறுமையிலிருந்து உலகை உருவாக்குகின்றார். விண்ணையும் மண்ணையும் உருவாக்குகின்றார், சூரியனை சந்திரனை உருவாக்குகின்றார், வான மண்டலத்தை உருவாக்குகின்றார், ஒளியை உருவாக்குகின்றார், இருளை உருவாக்குகின்றார். எல்லாவற்றையும் அவைகள் எல்லாவற்றையும் படைத்த பிறகு உயிரினங்களை படைக்கின்றார். உயிரினங்களையும் ஒவ்வொன்றாக படைத்து எல்லாமே இந்த உலகிலே மனிதன் என்று ஒருவனை படைத்தார். மனிதன் என்று ஒருவனை தன்னுடைய சாயலிலே படைக்க வேண்டும் என்று அவருடைய சித்தம். அந்த மனிதனை படைப்பதற்கு முன்பாக
அவனுக்கு என்று, அவன் வாழ்வதற்கு என்று அவனுடைய தேவைகள் என்னென்ன இருக்கின்றதோ என்பதை முழுமையாக அறிந்து அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் படைத்தார். அவனுடைய தேவைகள் என்னவாக இருக்கும் என்பதை எல்லாவற்றையும் அவர் படைத்தார். படைத்து முடித்த பின்பு இறுதியாக மனிதனை படைக்கின்றார். இறுதியாக மனிதனை படைத்து அந்த மனிதனிடம் படைக்கப்பட்டவர்கள் அனைத்தையும் அவன் ஆளட்டும் என்று 26வது வசனத்திலே, அப்பொழுது கடவுள் மானிடரை தம் உருவிலும் நம் சாயலும் உண்டாக்குவோம், அவன் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகம் முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்று மனிதனை படைக்கின்றார். ஆம் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, படைத்தவைகளை நல்லதென கண்டார் கடவுள். படைக்கப்பட்டவைகளை அவர் நேரடியாக ஆளுகை செய்வதை விட அவர் சாயலிலே அவரை போன்று ஒருவனை உருவாக்கி, மனிதனை உருவாக்கி அவன் கைகளிலே அவைகளை ஆளட்டும் என்று ஆளும் தன்மையை, ஆளும் அதிகாரத்தை மனிதனுடைய கையிலே, கரத்திலே கொடுக்கின்றார். தமது சாயலில் மனிதனை படைத்தார். தமது சாயலிலே படைத்து தான் எவ்வாறு அவைகளை படைத்து ஆண்டு கொண்டிருக்கின்றோமோ அதே போன்று அதே வழியிலே அவனும் ஆளட்டும் என்று மனிதனை படைத்து அவனுக்கு ஆளும் திறமையை கொடுத்து அந்த ஆளும் திறமையின் வழியாக நீ ஆண்டு நடத்து என்று ஆசீர்வதிக்கின்றார். படைத்தவைகளிலே 28வது வசனத்தில் படிக்கிற பார்க்கலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை சீர்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள், சகல ஜீவ சந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவர்களை ஆசீர்வதித்தார். பொது மொழிபெயர்ப்பில் கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், அவைகளை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். முதலிலே மனிதரை ஆசீர்வதிக்கின்றார். மிருகங்களையோ மற்ற படைப்புகளையோ அவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படவில்லை. அவைகள் எல்லாவற்றையும் படைத்தார். படைத்த பின்பு மனிதனையும் படைத்து மனிதனை ஆசீர்வதித்து படைக்கப்பட்ட அனைத்தையும் ஆளும் திறமையை கொடுத்து உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள் என்று ஆண்டவர் மனிதனுடைய ஆற்றலுக்கு உட்படுத்துகின்றார். ஆளுகை என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய ஆளுகையில் இருப்பது போல, ஆண்டவருடைய ஆளுகையில் இருப்பது போல மனிதன் அவனிடம் ஒப்படைக்கப்பட்டவைகளை ஆளுகை செய்ய வேண்டும். மனிதன் அவனிடம் ஒப்படைக்கப்பட்டவைகளை ஆளுகை செய்ய வேண்டும். கடவுள் நேரடியாக ஆளுகை செய்தால் எப்படி அரசாளுவாரோ அதே போன்று அவர் படைத்து மனிதனுடைய கரத்தில் ஒப்படைத்திருக்கின்ற பொருட்களை, படைப்புகளை அவரை போல ஆள ஆண்டவர் அவனுக்கு ஆசி வழங்குகின்றார். ஆசி வழங்கி அவனுக்கு ஆற்றலையும் கொடுக்கின்றார். இவைகளை ஆண்டு நடத்தும் ஆற்றலையும் தருகிறேன், ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். ஆற்றலுக்கு உட்படுத்துதல் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரிப்பட்ட ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம பெரிய யானை பெருசாக பார்க்கறதுக்கு அத்தனை மிருகங்கள்லையும் பெருசாக உருவத்தில் பெருசாக இருக்குது. அதுதான் அதை நடத்தி செல்றது யாரு? யானை பாகன் என்று சொல்லுகிறோம். யானை பாகன் அந்த யானைக்கு பக்கத்தில் பார்த்தாக்க ஒரு சின்ன துருவமாக தெரியும். அவன்
அந்த யானையை அடக்குவது கூட ஒரு சின்ன கொம்பை வச்சுக்கிட்டு அதை அடிச்சுறாங்க, அடக்குகிறார். அவ்வளவு பெரிய யானை, அவ்வளவு பெரிய உருவத்தை கொண்ட யானை அந்த சிறிய ஒரு மனிதனின் கையில் இருக்கின்ற கொம்புக்கு பயப்படுகின்றது. அதன்படி அவன் சொல்லுகின்றபடி நடக்கின்றது. ஏசாயா 65:25 படிக்கல. ஏசாயா 65வது அதிகாரம் 25வது வசனம். ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும், என் பர்வதம் முழுவதும் அவைகள் தீங்கு உண்டாக்குவது இல்லை. எந்த விதமான பயமும் இல்லாமல் எல்லா மிருகங்களும் வாழலாம் என்று சொல்லுகின்றார். அதே போன்று 11வது அதிகாரம், ஏசாயா 11வது அதிகாரத்திலே 6-9 வரைக்கும் படிக்கல. ஒருமித்து இருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். அடுத்து வைக்கோல் தின்னும், விளையாடும். சிறு குழந்தை அவைகளை நடத்தும் என்று ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆற்றலை மனிதனுக்கு கொடுக்கின்றார். மிருகங்களை ஊர்வன பரப்பன எதுவாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய மிருகமாக இருந்தாலும் பறவையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் படைத்து அவைகள் எல்லாவற்றையும் சிறு மனிதனாக சிறியவனாக இருந்தாலும் அவன் நடத்தக்கூடிய ஆற்றலை அவனுக்கு தந்து ஆண்டு நடத்துங்கள் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, நம் எல்லோருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற அதிகாரம், நம் எல்லோருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற ஆற்றல், ஆளுகை செய்வதற்கு அதிகாரம், அதை எப்படி ஆளுகை செய்ய வேண்டும் என்ற ஆற்றல், இவைகள் எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். இவைகளை ஆண்டு நடத்துங்கள், பழகி பெருகுங்கள். முதலிலே பழகி பெருகுங்கள் என்று ஆசீர்வதிக்கின்றார். நீங்கள் இந்த உலகை நிரப்புங்கள், பழகி பெருகி உலகை நிரப்புங்கள் என்று மனிதனை ஆசீர்வதிக்கின்றார். எந்த அளவுக்கு ஆசீர்வதித்தாரோ அதை விட இன்னும் அதிகமான முறையிலே மக்கள் நெருக்கம் அதிகமாகி உலகிலே இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள தங்கிறதுக்கு இடம் கிடைக்குமான்னு கூட சந்தேகமா இருக்கு. அந்த அளவுக்கு மனித பெருக்கம், ஜனப்பெருக்கம் அதிகமாகும். அவர்களை ஆசீர்வதித்தார், பழகி பெருகுங்கள் என்றார். ஆனால் அதற்கு அடுத்து அவர் சொல்லுகின்ற, அவர் படைத்ததை உனது கையிலே, நான் படைத்ததை உனது கையிலே தருகின்ற, அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டு நடத்து, ஆளுகை செய் என்று சொல்லுகின்ற ஆண்டவருடைய வார்த்தைக்கு மனிதன் எவ்வளவு தூரம், எவ்வளவு அருமையாக பதில் கொடுத்திருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கிறோம். யானை சொன்னோம், ஒரு யானை பெருசா இருக்குது, அந்த உருவத்தில் பெருசா இருக்கிற அந்த யானையை ஒரு பாகன், யானை பாகன் சிறிய ஒரு கொம்பை வைத்துக் கொண்டு அடக்கி ஆளுகின்றான், நடத்துகின்றான் என்பதை பார்த்தோம். கொஞ்ச நாளைக்கு முன்னால் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு 2 பேர் சேர்ந்து வியாதியாக இருந்த ஒரு யானையை என்ன செய்யறாங்க, தீ வச்சு கொளுத்தினாங்க. துப்பட்டியில் தீ வச்சு அந்த துப்பட்டி தீ எரிஞ்சிருக்கிற துப்பட்டியை அந்த யானையின் மேலே எரிந்தார்கள். யானை எரிந்து சாம்பலாகியது. அந்த வேலையை ஆண்டவர் கொடுத்தாரு. பெரிய யானையாக இருந்தால், பெரிய உருவமாக இருந்தாலும், நீ மனிதனாக சிறிய உருவத்தில் சிறியவனாக இருந்தாலும் உனக்கு அந்த ஆற்றலை தருகின்ற, அடக்கி ஆடுகின்ற ஆற்றலை தருகின்றேன் என்று ஆற்றலை தந்திருக்கின்ற கடவுள்
இன்று நடந்து கொண்டிருக்கின்ற இது ஒரு சின்ன உதாரணம். நடந்து கொண்டிருக்கின்ற காரியங்கள் அநேகத்திலே ஒரு சிறிய உதாரணம். துப்பட்டியில் தீ வைத்து எரிந்து கொண்டிருக்கின்ற துப்பட்டியை அந்த யானை, அதுவும் வியாதியால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற யானையின் மீது எரிந்து அந்த யானையை கொல்லுகின்றார். இப்படிப்பட்ட ஒரு நிலை இன்று இந்த யானைக்கு ஏற்பட்டது போல படைப்புகள் அத்தனைக்குமே ஆண்டவரால் படைக்கப்பட்ட அத்தனை படைப்புமே எந்த அளவிற்கு மனிதன் தன் நோக்கத்திற்கு, தன் நலத்திற்காக, சுயநலத்திற்காக பயன்படுத்தி இருக்கின்றான் என்றால் ஆண்டவர் இவர்களை ஏன் படைத்தோம், இவர்களை ஏன் படைத்தோம் என்று விசனப்படக்கூடிய அளவிற்கு மனிதன் மாறுகின்றார். இப்ப ஆண்டவர் படைத்த எல்லாவற்றையுமே பார்த்தார். எல்லாமே என்னவாக இருக்கின்றது கண்டார்? நல்லதென கண்டார். எல்லாவற்றையுமே நல்லதென கண்டார். 3வது அதிகாரம் 1 வசனம் படிங்க. சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளில் எல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. எல்லாத்தையும் நல்லதுன்னு பார்த்தாரு. அவர் படைத்த அத்தனையுமே நல்லவைகள் என்று கண்டார். அதுல ஒண்ணு சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் எந்த அளவுக்கு சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது என்று சொல்ல போனால் ஆண்டவருடைய எண்ணத்திற்கே எதிராக செயல்படக்கூடிய அளவிற்கு மனிதனை மாற்றக்கூடிய ஒரு தன்மையில சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. எந்த அளவுக்கு மாற்றியது என்றால் அவன் அன்று செய்த அந்த காரியத்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து மனிதர்களை பாவத்தில் இருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்ற நிலை ஏற்பட வைத்தது. அந்த பாம்பு எந்த அளவுக்கு சூழ்ச்சியாக வேலை செய்தது என்றால் கடவுள் சொல்லியிருப்பாரு. என்ன சொன்னாரு? இந்த மரத்திலிருந்து சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஆமா, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா தெரியுமா? சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்கள் அறிவு தெளிவடையும். நீங்க என்னவா இருப்பீங்க? கடவுளை போல இருப்பீங்க. நீங்களும் கடவுளை போல இருப்பீர்கள். அது அவருக்கு பிடிக்கல, அதனால அவர் அதை நீங்க சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. நீங்க சாப்பிட்டு பாருங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா என்ன செய்றாங்க? அதை சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட உடனே அதை சாப்பிட்டதுக்கு முன்னால என்னவா பார்க்குறாங்களாம்? 3வது அதிகாரம் 6வது வசனம் படிங்க. புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறதை கண்டு அதன் கனியை பறித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் தானும் கொண்டாள். இப்போ கடவுள் சொன்னது, கடவுள் என்ன அவங்களுக்கு சொன்னாரோ அவைகள் எல்லாவற்றையும் பெரிதென கருதாமல் அவருடைய எண்ணத்திற்கு விரோதமாக ஒருவன் சொல்லும் பொழுது அதை முழுமையாக நம்பியதோடு மட்டுமல்லாமல் நம்பிக்கை தகுந்த காரியத்தையும் செய்கின்றார். அதனால்தான் இந்த உலகிலே கடவுள் எந்த அளவிற்கு எந்த மாதிரிப்பட்ட ஆளுகை செய்ய வேண்டும் என்று படைத்தாரோ அவைகள் எல்லாவற்றையும் வேறு விதமாக ஆளுகை செய்கின்றார். குண்டு சொல்றாங்க, பாம் அடிக்க வைக்கிறதுன்னு சொல்றாங்க. அந்த பாம் சொல்ல போனாக்க ஒரு நாள் எதுக்காக படைக்கப்பட்டது, எதுக்காக உருவாக்கப்பட்டது முதலில் அப்படின்னு சொல்ல போனா மலைகளை உடைத்து பாதைகள் உருவாக்க என்று சொல்லுவார்கள். ஆனா நீங்க அதே பாம் வச்சு என்ன செய்றாங்க? மக்களை கூட்டமா அழிச்சு தொலைக்கிறாங்க. மக்களை அழிக்கிறாங்க, மிருகங்களை அழிக்கிறாங்க, காடுகளை அழிக்கிறாங்க. எதற்காக என்று உருவாக்கப்பட்டது அந்த ஒரு உருவாக்கப்பட்ட நோக்கத்தை விட்டுவிட்டு தன்னுடைய
தன்னுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் என்று மனிதன் நினைக்கின்றானோ அந்த நிலைக்கு தான் மாறுவதற்கு கடவுள் படைத்த அனைத்தையும் பயன்படுத்த முயற்சிக்கின்றான். அதுதான் மனிதனுடைய கண்களிலே ஆளுகை தன்மை. ஆனால் ஆண்டவர் என்ன செய்றாரு? அவருடைய வழியிலே ஆளுங்கள், ஆண்டு நடத்துங்கள் என்று ஆண்டு நடத்தக்கூடிய ஆற்றலை கொடுக்கின்றார். அதற்கு அடுத்து சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால் உணவு கொடுக்கின்றார். படைத்தவைகளுக்கு படைத்தவைகளை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து நடத்தவும் சொல்லுகின்றார். அடுத்து அவர்களுக்கு உணவும் கொடுக்கின்றார். உணவு, மனிதனுக்கு என்ன உணவுகளை கொடுக்கின்றார்? 29வது வசனம். அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள் பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன், இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். இப்போ யாராவது ஆண்டவர் எங்கேயுமே நீ என்ன செய்யணும்னா முதல் அதிகாரத்தில் சொல்லலை, ஆனால் பின்னால எல்லாத்தையுமே நீ அடித்து சாப்பிடலான்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் பேதுருக்கு சொல்றாரு. பேதுருக்கு என்ன சொல்றாரு? ஒரு துப்பட்டியில் இறங்கி வருதான், துப்பட்டி இறங்கி வருது. அந்த இறங்கி வர்ற துப்பட்டியில் உலகில் உள்ள அத்தனை வகையான மிருகங்களும் பறவைகளும் இருக்கின்றன, அவைகள் எல்லாவற்றையும் அடித்து சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இங்கே ஆண்டவர் மரக்கறியை மட்டும்தான் கொடுக்குறாரு, மரக்கறியை மட்டும் கொடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் மனுஷன் அதை பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானே. இங்கே எகிப்து தேசத்திலிருந்து வெளியேறி சென்று கொண்டிருந்த பொழுது நாங்கள் எகிப்தில் எவ்வளவு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம், எங்களுக்கு சாப்பாடு கறிமீன் கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது கடவுள் என்ன செய்றாரு? ஆடைகளை கொடுக்கின்றார், மன்னாவை கொடுக்கின்றார். இப்போ அந்த சாப்பிடுவதற்கு என்று ஆண்டவர் ஆயத்தம் செய்கின்றார். சாப்பாடும் மனிதனுக்கு கொடுக்கின்றார். மரங்கள்லிருந்து பல மரங்கள்லிருந்து உனக்கு தேவையான பழங்கள் கிடைக்கும். நீ என்ன செய்ய வேண்டாம், உழைக்க வேண்டாம். ஏதேன் தோட்டத்திலே அவர்களை அமர்த்தியிருந்தார். ஏதேன் தோட்டத்திலே அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்திருந்தார். அந்த ஏதேன் தோட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள் அவர்களுக்கு கசப்பாக தோன்றிய பொழுது அவர்கள் சாத்தானின் ஆலோசனையை கேட்டு அதன்படி நடக்க முயற்சித்ததால் அவர்களுக்கு கிடைத்தது ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்படுகின்றார்கள். வெளியேற்றப்படுவது மட்டுமல்ல, உழைத்துத்தான் நீ சாப்பிட வேண்டும். இதுவரைக்கும் என்ன அல்ல, வலுத்திருக்கும், புடி நீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த அவருடைய கீழ்ப்படியாமைக்கு பிறகு நீ உழைத்துத்தான் சாப்பிட வேண்டும். உன்னுடைய நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்துத்தான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லுகிறார். நீ தண்ணி பாய்ச்சல அப்படின்னு சொன்னாக்க பயிர் என்ன செய்யாது, விளையாது. நீ தண்ணி உரம் போடல அப்படின்னு சொன்னாக்க மரம் நல்லா வளராது. நல்லா வளராத மரம் நல்லா கனி கொடுக்காது. அப்ப நீ எப்படி பயன்படுத்துகின்றாயோ அப்படித்தான் உனக்கு உணவு கிடைக்கும் என்று ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றி விடுகிறார். ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத ஒரு காரணத்தினால் வெளியேற்றி விடுகின்றார். வெளியேற்றுகின்றவர் அவர்களை சும்மா விட்டுடல, திரும்பவும் அவங்களை எந்த மாதிரிப்பட்ட அந்த ஏதேன் தோட்டத்துக்கு வெளியிலும் அவர்கள் எப்படி வாழ்ந்தால் நன்றாக வாழ முடியுமோ அந்த வாழ்வை கொடுக்கின்றார். ஆனால் பார்க்குறோம் 6வது அதிகாரத்தில் கடவுள் ஏன் இவைகளை படைத்தோம் என்று விசனப்படுகிறார். ஏன் இவைகளை படைத்தோம் என்று விசனப்படுவதோடு மட்டுமல்லாமல் உலகையே மறுபடியும் படைக்க வேண்டும் என்று இருந்த அத்தனையையும் அழிக்கின்றார். அந்த நோவா குடும்பத்தில் உள்ள 8 பேர் ஒவ்வொரு படைப்பின் ஜோடி ஒவ்வொன்றை தவிர மற்ற எல்லாவற்றையும் அழித்து மறுபடியும் உருவாக்கக்கூடிய அளவிற்கு மனிதன் ஆண்டவருடைய கண்களிலே நல்லவனாகப்பட்டவன் அழிக்கப்படக்கூடியவனாக மாறுகிறான். அந்த ஆண்டவர் இயேசுசாமி கூட 12 அப்போஸ்தலர் தேர்ந்தெடுத்த தெரியுமா? 12 அப்போஸ்தலர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசணும். 12 அப்போஸ்தலர் தேர்ந்தெடுத்தவர் ராத்திரி பூராவும் மலை மேலே உட்கார்ந்து தந்தையோடு உறவாடி ஜெபித்து தியானித்து
யார் யாரையெல்லாம் அவர்கள் இருந்தது நிறைய பேர் சிஷ்யர்கள் இருந்தாங்க. முதல்ல சொல்றாரு 72 பேர் சொன்னாங்க. அதே போன்று இன்னும் எத்தனையோ பேர்கள் இருந்தார்கள். அவர்கள் மத்தியில் இருந்து 12 பேரை மிகவும் நல்லவர்கள் என்று கண்டார். மிகவும் நல்லவர்கள் என்று கண்டார். மிகவும் நல்லவர்கள் என்று கண்ட அந்த 12 பேர் பேர் சொல்லுங்க. யாராவது 12 பேர் பேர் தெரியுமா? மனவுடன் சொல்றேன். ஏன்னா அவங்க தான் நம்ம எல்லாரையும் உருவாக்குறவங்க. பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்தலோமேயு, தோமா, மத்தேயாஸ், ததேயு, யாக்கோபு, சீமோன், யூதாஸ். அந்த கடைசியாக நம்ம சொல்ற பேர் வந்து யூதாஸ். அவன பேரையும் கடைசியாக சொல்றாங்க. அந்த யூதாஸையும் ஆண்டவருக்கு தெரியும் இல்லையா? 12 பேரையும் தெரிந்தெடுத்தார். அவர்கள் எல்லோருமே நல்லவர்கள் என்று தெரிந்தெடுத்தார். அந்த 12 பேரிலே அப்படிப்பட்ட ஒருவனும் இருக்கின்றான். அவருடைய வாயாலேயே கடைசியாக இவன் பிறவாதிருந்திருந்தால் நலமாக இருந்திருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவன் அந்த நல்லவைகளே என்று காணப்பட்ட அந்த 12 பேரிலே இப்படிப்பட்ட ஒரு சொத்தையானவனும் இருக்கின்றான் என்பதை ஆண்டவர் அவருடைய படைப்புகளிலே நல்லவைகளும் இருக்கின்றன, நல்லவைகளே இருக்கின்றன, அவைகளிலே தீயவைகளும் தீயவையாக மாறி இருக்கின்றன என்பதை வெளிப்படுத்துகிறார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட சூழலில் படைக்கப்பட்ட அத்தனையும் நல்லவைகளே என்று கண்ட ஆண்டவர் அவைகள் எல்லாமே அழிக்கப்பட வேண்டியவை என்று நினைக்கும் நாளும் வந்தது. அதற்கு காரணம் இன்று அந்த 6 அதிகாரத்துக்குள்ளேயே அந்த நிலை நடந்துருந்தது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவர் பார்க்கின்ற உலகம் ஆண்டவர் கண்களுக்கு உகந்ததாக இருக்குமா? நாம் எல்லோரும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று சொல்லி இருக்கின்றார். இந்த படைப்பு நிகழ்வோடு சேர்த்து ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபம் இருக்கின்றது அல்லவா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தந்தையை எல்லோரும் தந்தை என்று அழைக்க வேண்டும் என்று, பிதாவே, தந்தையே, அப்பா என்று அழைக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றார். எல்லோருக்கும் தந்தை, எல்லோருக்கும் தந்தையானவர், எல்லோரையும் உருவாக்கியவர். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் பிதாவே, என்னுடைய பிதாவே, அவனுடைய பிதாவே என்றெல்லாம் அல்ல, எங்கள் பிதாவே, எங்கள் எல்லோருடைய பிதாவே, எங்கள் எல்லோரையும் உருவாக்கியவரே அப்படின்னு சொல்லிட்டு உம்முடைய அடுத்து என்ன சொல்றோம்? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஏதோ அவருடைய நாமம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டிக்கல அப்படின்னு சொன்னா அவருடைய நாமம் என்னவாயிடலாம், பரிசுத்த குலைச்சலாக கூட ஆக்கிவிடலாம் என்று நினைக்கின்றாரோ என்னவோ. உன்னுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. உன்னுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று ஜெபியுங்கள் என்று அவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் சொல்லுகின்றார். ஆனா ஆண்டவர் வந்து ஏசாயா 6வது அதிகாரம் இல்லை, ஏசாயா 6வது அதிகாரத்துல என்ன செய்யறா? செருபெண்களும் கெராபெண்களும் 3வது சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கின்றன. நாம புதுசா போய் ஆண்டோடைய பெயரை என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பரிசுத்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஏற்கனவே பரிசுத்தராகவே இருக்கின்றார். 2 ரெக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர், மற்ற 2ம் பறந்தன. அவர்கள் ஒருவர் மற்றவரை பார்த்து படைகளின் ஆண்டவர் தூயவர் 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 என்று பரிசுத்தர் 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 என்று சொல்லுவதை விளக்குகின்றார். அதே போன்று வெளிப்படுத்தின விசேஷத்துல 15வது அதிகாரம் 8வது வசனம் படிக்கல.
ஆண்டவர் அங்கே எந்த அளவிற்கு தூயவராக இருக்கின்றார் என்பதை வெளிப்படுத்துகிறது. இப்போ அவ்வளவு பரிசுத்தராக இருக்கின்ற கடவுளுக்கு, கடவுளிடம் நாம் வேண்டும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொடுக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று வேண்ட சொல்லுகின்றார். ஏனெனில் நாம் எல்லோரும் சேர்ந்து அவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்க முடியும். நாம் எல்லோரும் சேர்ந்து அவருடைய பிள்ளைகள் என்று தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற நாம் எல்லோரும், ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள் நாம் எல்லோரும், ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஆண்டவருடைய பெயரை, ஆண்டவருடைய திருப்பெயரை, ஆண்டவருடைய பரிசுத்தமான பெயரை பரிசுத்த குலைச்சல் செய்கின்றார்கள். அநேகம் ஆலயங்களில் கூட நடந்து கொண்டிருக்கின்றது. அவருடைய இச்சைகளுக்கு, அவருடைய விருப்பத்திற்கு எதிராக நடக்கும் காரியங்கள் எல்லாமே அவருடைய நாமத்தில் பரிசுத்த குலைச்சலாக்கும் காரியங்களே. அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நடக்கலாம், நடந்து கொண்டிருக்கும். அப்படி நடந்தாலும் அவருடைய பெயர் பரிசுத்த குலைச்சல் ஆகாதவர், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர், உங்களுடைய தந்தையானவர் எவ்வாறு பரிசுத்தமுள்ளவராக இருக்கின்றாரோ அதே போன்று நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக இருங்கள் என்று பேருக்கு சொல்லுங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இங்க ஆண்டவர் என்ன செய்றாரு? எல்லாவற்றையும் படைத்து மனிதனுடைய கரத்திலே கொடுத்து இவைகளை ஆளுகை செய்யுங்கள், ஆண்டு நடத்துங்கள் என்று சொல்லுகின்றார். அவருடைய ராஜ்யத்தை மனிதனுடைய கையிலே கொடுத்து இவைகளை ஆண்டு நடத்துங்கள் என்று சொல்லியிருந்தார். அவைகளை அவன் ஆண்டு நடத்திய காரியத்தை, ஆண்டு நடத்திய விதத்தை பார்த்த கடவுள் அதுக்காக வேண்டு சொல்றாரு. என்ன எந்த மாதிரி வேண்டு சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்க, இவைகள் எல்லாவற்றையும் ஆளுவதற்கு உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நாங்கள் எல்லோரும் உம்முடைய ராஜ்யத்திலே பிரஜைகளாக இருக்க ஆசைப்படுகின்றோம். நீர் உம்முடைய ராஜ்யத்தை கொண்டு வரோம், உம்முடைய ராஜ்யத்தை நிறுவும், உம்முடைய ராஜ்யத்தில் நாங்களும் பிரஜைகளாக இருக்க எங்களை ஆசீர்வதியும் என்று உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்கிறார். நம்முடைய ஒவ்வொரு நாள் அனுபவங்களிலும் நாம் பார்க்கின்ற காரியங்கள் எத்தனையோ பேர் அவரவர் இன்னைக்கு யாரோ ஒருத்தருக்கு சிறைகள் வரப்போறாங்க, வந்தாங்கனாக்க என்ன நடக்கும், எப்படியெல்லாம் நடக்கும், அது இல்லாமல் போனாக்க என்ன செய்யணும்? அரசியலிலே இப்பொழுது அமெரிக்காவில் கூட இந்த ஜோ பைடன் வரக்கூடாது, அவருடைய ஆட்சி நிறுவப்படக்கூடாது என்று முன்னால் இருந்த பெரியவர் கூட என்ன செய்யறாரு? முயற்சி செய்யறாரு. அதே போல தன்னுடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று இது சின்ன உதாரணங்கள் சொல்றேன். இதே போன்று ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் நான் பெரியவனாக இருக்க வேண்டும், என்னுடைய ராஜ்யம் வர வேண்டும், வளர வேண்டும் என்று நினைக்கின்ற நாட்கள் தான் இப்பொழுது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அந்த மாதிரிப்பட்ட சிச்சுவேஷன்ஸ், சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த அவர் படைத்த நேரத்தில் உருவாக்கிய ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருந்ததோ அந்த ஏதேனும் தோட்டத்திலே நாம் எல்லோரும் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய ஆளுகைக்குள் நாம் இருக்க வேண்டும். அவருடைய ராஜ்யம் நிறுவப்பட வேண்டும். அவருடைய ராஜ்யம் நிறுவப்பட வேண்டும் என்றால் அவர் படைத்த படைப்புகள் அனைத்தையும் அவர் எவ்வாறு அவருடைய கண்களிலே நல்லதென கண்டாரோ அதே போன்று நாம் எல்லோரும் நம்முடைய கண்களிலும் நல்லதென காண்பதோடு மட்டுமல்லாமல் நல்லவைகளையே அவைகளின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். இதே போன்று உணவு அவர் என்ன செய்யறாரு? எல்லாருக்கும் உணவு கொடுப்பது போல எதிலிருந்து உனக்கு உணவு கிடைக்கும் என்று கூட சொல்லியிருக்கின்றார். அந்த உணவு எப்படிப்பட்ட உணவாக இருக்கும் என்பதை சொல்லுகின்றார். அந்த உணவை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே தன்னுடைய இச்சையின்படி நடந்து கொண்டதால் நீ உழைத்து சாப்பிடு என்று அனுப்புகின்றார். அனுப்பியதால் கடவுளே சாப்பிடுவதில்லை, இந்த கொரோனா காலத்தில் சாப்பிடுவது ஒன்றும் இல்லை, அன்றென்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும் என்று ஒவ்வொருவரும் ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அந்த உணவை கடவுள் நமக்கு கொடுக்கின்றார். அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்களை மன்னியும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க சொல்லுகின்றார். நாங்கள் மற்றவர்களை மன்னிப்பது போல எங்களை நீர் மன்னித்தரணும். அந்த கண்டிஷனில் மன்னிச்சார் அப்படின்னாக்க நம்மளை ஒருத்தர் கூட உயிரோடு இருக்க முடியாது. அந்த அளவுக்கு நாம் எல்லோரும் பாவிகளாக இருக்கின்றோம். நம்முடைய சிந்தனைகள், செயல்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவில் இருந்த அதே சிந்தை இருக்க வேண்டும் என்று பவுலடியார் சொல்லுகின்றார். அது இருந்தது என்றால் நாம் எல்லோரும் ஆண்டவருடைய பிள்ளைகள்,
ஆண்டவருடைய சுவிகார பிள்ளைகள். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் எல்லோரையும் ஆண்டவர் அந்த படைப்பின் நிகழ்வையும் கொடுத்து, படைப்பின் நிகழ்விற்கு பிறகு சுவிசேஷ வேத பாடமாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜபத்தை கொடுத்திருக்கும் இந்த அருமையான நாளிலே அவைகள் இரண்டையும் நான் ஒற்றுமைப்படுத்தி ஒத்துவைத்து பார்த்தோம் என்றால், நமக்கு கொடுக்கின்ற ஆண்டவர் கொடுக்கின்ற ஆதியிலே இருந்து ஏதேன் தோட்டத்திலே வாழக்கூடிய நிலை இன்றும் நமக்கு இருக்கின்றது. இன்றும் நமக்கு இருக்கின்றது. நாம் எல்லோரும் அவர் உருவாக்கிய அந்த ஏதேன் தோட்டத்திலே, ஆலயங்களிலே, திருச்சபைகளிலே எப்படி இருக்க வேண்டும் என்பதை கூட எபேசியர் 2வது அதிகாரத்தில், எபேசியர் 2வது அதிகாரம் 19வது வசனம் படிங்க. எனவே இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறை மக்கள், சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நாம் எல்லோரும் கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவை மூளை கல்லாகவும் கொண்டு கட்டப்பட்ட கட்டிடங்களிலே நீங்களும் அங்கமாக இருக்கின்றீர்கள். நீங்கள் எல்லாம் யாரும் வெளியுறவும் இல்லை, அந்நியர்கள் அல்ல, பரதேசிகள் அல்ல, எல்லோரும் அந்நியரும் அல்ல, வெளிநாட்டினரும் அல்ல, இறைவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள். இறைவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள். எதிலே? அவருடைய ராஜ்யத்தில் இருக்க வேண்டும் என்று தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள். ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் 8வது அதிகாரம் 30வது வசனம் படிக்கல. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நம்ம எல்லாரும் முக்கியமான சகோதரியே, நம் எல்லோரையும் ஆண்டவர் முன் குறித்திருக்கின்றார். அவர் நினைக்கல அப்படின்னு சொன்னாக்க நாம் படைக்கப்பட்டிருக்க மாட்டோம். 139வது சங்கீதத்தில் 16வது வசனத்தில் என்ன படிக்கிறோம்? கடைசியா 139வது சங்கீதத்தில் 16வது வசனம், 12வது வசனம். 15 படிக்கல. நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. தொடர்ந்து என் கருவை உன்னுடைய கண்கள் கண்டன, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்றப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் நீர் எழுதியிருந்தீர். உன்னுடைய எழுத்தின்படி உன்னுடைய சித்தத்தின்படி எங்களை படைத்திருக்கின்றீர். அவர் நம்மை முன்குறித்தவர்களை அழைத்தார், அழைத்தவர்களை ஆசீர்வதித்தார், அபிஷேகித்தார். அவர்களால் அவருடைய ராஜ்யத்துக்கு மகிமை உண்டாக, மாட்சிமை உண்டாக அவர்களை வழிநடத்துகின்றார். பிரியமான சகோதர சகோதரியே, கடவுள் படைத்தார். படைத்தவைகள் அனைத்தையும் நல்லதென கண்டார். நல்லதென கண்டவைகளை மனிதன் அழித்துக் கொண்டிருக்கின்றார். மனிதன் தன்னுடைய இஷ்டத்துக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றான் என்பதை அறிந்த ஆண்டவர் கூட அந்த நிலையிலிருந்து மாற்றுவதற்காக தன்னுடைய திருமகனையை இந்த உலகிற்கு அனுப்பினார். அவருடைய திருமகன் வழியாக கற்றுக் கொடுக்கப்பட்ட ஜபத்தின் வழியாக நாம் எல்லோரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க போகின்றோம்? ஏதேனும் தோட்டத்தில் அவருடைய ராஜ்யத்திலே மீண்டும் பிரவேசிக்க நமக்கு அவருடைய ராஜ்யம் எங்கள் மத்தியில் வருவதாக என்று ஜெபிக்க கற்றுக்கொண்டிருக்கிறார். பிரியமான சகோதரி சகோதரியே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அவர் கற்றுக் கொடுத்த ஜபத்தின் படி நாம் எல்லோரும் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க, அவருடைய நாமத்தை பரிசுத்தமுள்ளதாக ஆக்க, அவருடைய பெயரை நாம் அப்பா பிதாவே என்று அழைத்து
எங்களை உங்களுடைய பிள்ளைகளைப் போல பாருங்கள். அந்நியரைப் போல அல்ல, எங்களை உங்களுடைய பிள்ளைகளைப் போல பார்த்து எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை ஆசீர்வதித்து அன்றாட உணவை எங்களுக்கு தந்து தீயோண்டமிருந்து எங்களை காத்தரும் என்று பாருங்கள் எல்லோரும் சேர்ந்து கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தகவலை இந்த அருமையான நாளிலும் உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது நீரை வெளிப்பட்டு உங்களுடைய சத்தியத்தை வெளிப்படுத்தியதற்காக நன்றி கொடுக்க மாட்டவரே. அவன் நல்ல தகவலை நீர் படைத்த அனைத்தையும் நல்லதாகவே படைத்தீர். அவைகளிலே சர்ப்பத்தை போன்று யுத்தாசை போன்று தீயவைகள் உருவாகி நீர் உருவாக்கிய உம்முடைய நோக்கத்தை மாற்ற வல்லவர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள். அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் கூட்டி இணைக்க நீர் சித்தமாக உங்களுடைய திருமகனை இந்த உலகிற்கு அனுப்பி அவர் மூலமாக மீண்டும் உம்முடைய ஏதேன் தோட்டத்தை எங்கள் மத்தியிலே உருவாக்க உங்களுடைய சித்தம் இருக்கின்றது என்பதை அறிய செய்ததற்காக நன்றி கூற மாட்டோரே. ஆக நல்ல தகவலே நீர் சொல்லியிருக்கின்றீர், சொன்னவைகள் ஒருபோதும் நடக்காமல் இல்லை. அதே போன்று மீண்டும் நாங்கள் எங்கள் மத்தியிலே ஏதேனும் தோட்டத்தை காணும் அளவிற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எங்கள் ஒவ்வொருவரிலும் உம்முடைய சிந்தை செயல்பட வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல தந்தையே.